டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு இளைஞர் அணியினர் பாடுபட வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். துணை முதலமைச்சரும் திமுக மாநில இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் திருச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கருணாநிதி பிறந்த நாளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட வேண்டும். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக இளைஞர் அணி தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். பாஜக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இணக்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற பதற்றம் அதிமுகவில் நிலவுவதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணித்தது ஒரு அடையாள போராட்டமே தவிர அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என விளக்கம் அளித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்க வலியுறுத்தி இருப்பது ஒரு உகந்த அணுகுமுறை என்றும், திமுக பாஜகவோடு நெருங்கிவிடக் கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்ற பதற்றம் அதிமுகவில் வெளிப்படுவதாகவும் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்ற யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. மத்திய அரசின் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகள் நாடு முழுவதும் இன்று நடைபெற்றன. இதற்கான விடைத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என கேட்கப்பட்ட கேள்வியில் 4 விடைகள் அளிக்கப்பட்டன. அதில் 1 பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என ஜாதி பெயருடன் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற செங்கல்பட்டு மாநாட்டில் தனது பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதியை நீக்குவதாக பெரியார் அறிவித்திருந்த நிலையில் அவரை பற்றிய கேள்வியில் பெரியார் பெயர் ஜாதியுடன் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மேலும் நீதிமன்றம் ஆளுநரை கேள்வி கேட்க அதிகாரம் உள்ளதா என்பன உள்ளிட்ட சர்ச்சை கேள்விகளும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் குஜராத்தில் 2 தொகுதிகளிலும், கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 இடங்களிலும் என தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. எம்எல்ஏக்கள் மறைவு மற்றும் பதவி விலகல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் வரும் 29ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகையை 1 கோடிக்கு மேலான பெண்கள் பெற்று வருகின்றனர். விடுபட்டவர்களுக்கு கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஜூன் மாதம் 4ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்காக 9000 முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வரும் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்க அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தொடங்கிய செய்தியாளர்கள் கூட்டம் வரை திமுக மற்றும் தமிழக அரசை விமர்சிக்கும் விதமாக அவர் பேசி வந்தார். எனவே அவர் வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு விலகக்கூடும் என்ற பேச்சு அடிபட்டது. ஆனாலும் கூட்டணி தொடர்பாக வேல்முருகன் எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாக வேல்முருகன் இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். மீண்டும் பண்ருட்டி தொகுதியில் களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடப் போவதாக சீமான் அறிவித்துள்ள நிலையில் களப்பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வேட்பாளர் குறித்து இதுவரை பேசாத நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பெயரை சீமான் வெளியிட்டு வருகிறார்.
வேதாரண்யம், தென்காசி, ஈரோடு கிழக்கு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜூன் மாதம் இறுதிக்குள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை பாஜகவிடம் அடகு வைத்து திமுக அடைக்கலம் புகுந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவுடன் மறைமுக கூட்டணி என்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு முன்வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள விஜய் புகைப்படத்தை சுட்டிக்காட்டி அதை உற்று நோக்கினால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது புலப்படும் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். பாஜக திமுக இடையிலான நெருக்கம் நேற்று வெளிப்பட்டு விட்டதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவி மோகன் விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்பியவர்களுக்கு பாடகி கெனிஷா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தன் மீது ஆபாச அர்ச்சனைகள், அவதூறான கருத்துக்களை சிலர் தெரிவித்து வருவதாகவும் இதற்கு முடிவு கட்டவே இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாலியல் சீண்டல், மிரட்டல், ஆபாச அர்ச்சனை போன்றவற்றை பரப்புவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கெனிஷா எச்சரித்துள்ளார். தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படத்தின் டீசர் வெளியாகி கலக்கி வருகிறது. சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படம் அட்டகாசமாக தயாராகியுள்ளது. இதில் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். முன்னணி நடிகர்களில் ஒருவரான தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்றுள்ளார். படத்தின் முதல் பாடலான போய்வா நண்பா என்ற பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக குபேரா படத்தின் டீசர் வெளியாகி கலக்கி வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.